ஒரு மாடு நான் கொடுக்கல சந்தோஷம் போயிட்டு சந்தோஷம் போயிட்டு பார்க்க முடியாது பாராட்டு கை கொடு கை கொடு கை கொடு ஒண்ணுமே இல்ல பிடிக்க ஒண்ணும் இல்ல உங்க எதிர்பார்ப்புக்கு ஏன் எதிர்பார்ப்புக்கு கேப்பு ரொம்ப கிடைக்காது. நாங்க கேப்பு ரொம்ப கிடைக்காது தீராது தீர்ற மாதிரி மேல கொஞ்சம் இருந்தா கொடுப்போம் சொல்றா உள்ள வாய்ப்பே இல்லை மேல கொஞ்சம் வாய்ப்பு சொல்றா மேல கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா கொடுப்போம் அதுக்கு கீழே வாய்ப்பே இல்லை மேல கொஞ்சம் இருக்குன்னா மாட்டுக்கு 2000 ரூபாய் கழிச்சு கொடுறான் ஒரு மாட்டுக்கு 2000 ரூபாய் கழிச்சு கொடுறான் 1 லட்சத்துல மாட்டுக்கு 2000 ரூபாய் போனா எவ்வளவு 1 மணி நேரம் முந்தும் 97000 ரூபாய் 1 மணி நேரம் முந்தும் இந்த வரைக்கும் 1 மணி நேரம் முந்தும் இப்படி தள்ள நீங்க அங்கதான் போய் எடுக்கணும் கீழே போட்டு ஒரு மாட்டுக்கு 2000 மொத்தத்தில் இருக்க முடியுமா தலைவர நம்ம ஒரு மதிப்பு அது உங்களுக்குள்ள நீங்க தப்பு போடா இங்க பாருங்க தலைவர போயிட்டு வாங்க நம்ம மரியாதை சொல்லியாச்சு சும்மா சின்ன பிள்ளைல அவன் சொல்லிட்டோம் நான் தான் சொன்னேன் நீ ஒரு லட்சத்துக்கு மேல சொல்லு நான் 95 சொல்லுதேன் எவ்வளவு வித்தியாசம் தீராஜ் தலைவர் எவ்வளவு வித்தியாசம் 150 சொன்னேன் எப்படி 150 ரூபாய்க்கு மேல சொன்னேன் ஆமா நான் எவ்வளவு சொன்னேன் 5000 ரூபாய் குறைச்சு சொன்னேன் அதுக்கு தீராது கையில விடுறா கையில குடுக்க நீ அவன்கிட்ட கொடுக்க ஒண்ணுதானே மதிப்பு வந்தாங்கன்னா நீங்க வச்சுக்கிட்டா நோட்டை வச்சுக்கிட்டா மரியாதை குடுத்தனா இல்லையா அப்படி பேசாதீங்க மரியாதை கொடுத்தா வாங்கலாட்டேன் மதிப்பு மரியாதை எனக்கு தெரியும் வாங்க மாட்டீங்க அப்ப பிடிச்ச கீழே தான் போட முடியும் அதுக்கு தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் பந்தயத்துக்குள்ள மாடா அது ஓடிக்கிட்டு இருக்கு பந்தயத்துல அதனாலதான் அவ்வளவு ரேட்டு நல்லா காலம் ஒழுக்கும் 1 லட்சம் ரூபாய் குறைச்சி கொடுக்க மாட்டேங்க 1 லட்சம் சொல்லிட்டாங்க 95 தீர்ந்தது இப்போ ஆளுகால தட்டு 1 லட்சம் சொல்லிட்டாங்க 1 லட்சம் தரமாட்டிருந்தாரு இப்போ 130 பந்தயத்துக்கு தூத்துக்குடி அது என்ன காலம்னா இது நாட்டு காலம் பந்தயத்துக்கு இதே நல்லா போகணும் அதனால அதுக்கு விலை உண்டு ஆமா எத்தனை பேர் பின்னாடி வரிசையில் இருக்கு நல்லா எடுத்தாங்க அங்கிட்ட என்னன்னா இந்த மாட்டு இவ்வளவு விலை போகுதுன்னா கிராக்கி இருக்கு அவர் இறக்கு உறக்குங்காங்கல்ல வாங்கினா 2000 சேர்த்து வித்துனால நம்மளோட அபிப்பிராயம் அப்படின்னு முடிவு பண்ணா அவன் நோட்டை தூக்கி விட்டான் அது என்னன்னா
பந்தய காலையா? சும்மா தான் வச்சிருக்காங்க மாடு. அவங்க சும்மா மயக்காங்க வச்சிருக்காங்க வளர்க்காங்க. எங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க? இந்த தெக்கலாம் மங்களம் மங்களம் எப்படிதான் ஆகும்? சூப்பர் இல்லை. நீங்க இடத்தை சொன்னே தெரியல. நீங்க மாடு கொண்டு வந்து எனக்கு நல்லா தெரியும். நீங்க நாங்களா இல்ல இல்ல அவரு சமைக்கணும் அவருக்கு சொல்லுங்க வாங்கிக்கோங்க. நான் சொன்னேன் 1 ரூபா வாங்கிடுவியா? அவருக்கு தான் கையில விட கையில விடுவியா? அவரா கொடுக்க கூடாது. நீரா குடுப்பியா? நீரா குடுப்பியா? நீரா கையில குடுப்பியா? கீழே மண்டி போடலையா? இப்ப நீங்க சொல்ற வரைக்கும் நான் கையில விட்டு பாப்போம். மாட்டை பாப்போம். மாட்டை பாப்பியா? மாட்டை பத்தி பாப்போம். மங்கலத்துக்கு போகக்கூடாது இருப்பது. வேற புதுமாறு வாங்குவோம். நீ கையில விடும். கையில விடுப்பியா? கையில விட கையில விடும். பெரியவர பெரியவர கையில விடுப்பியா? புதுமாறு 2 ரூபாய்க்கு வளர்ப்பியா? கையில விடும். கையத்தை விட சொல்லு. கையில விடு. மாட்டை ஓட்டி பாப்பியா? பத்தி பாப்போம். பத்தி பாப்பியா? தரகர ஒண்ணுமே தர வேண்டாமியா? தரகர ஒண்ணும் தர வேண்டாம். கையில விடுமே. கையில விடுப்பியா? ரூபா தர கூட வேணாம். சுத்தமா நான் ஒண்ணு சொல்ல கேட்கிறேன். நான் இன்னொன்னு சொல்றேன். நீ சொன்ன ஒண்ணு இருப்பது பாருங்க. வேற ஒரு சின்ன நான் சொல்லுங்க கேள்வியா? நான் சொல்லுங்க கேள்வி. அவர் சொன்ன ஒண்ணு இருப்பது ரூபாய் கேட்டுதான் தரேன். திரும்படா பொதுவா தான் பேசுறேன். மாட்டை பத்தி கத்துறோடனே அது ஒண்ணு பெருமை வச்சு வியாபாரம் தீர்ற மாதிரி இருந்துச்சு. கண்காட்சிக்கான பணம் மாட்டை ஒண்ணு 10 சொல்லிட்டு இப்ப 1.20 உண்டு. நீங்க 60 கட்டது உண்டு. அதை எல்லாத்தையும் சொல்லணும்ல. ரோட்ல 10 1 நீங்க 60 கட்டது உண்டு. 60 இவ்வளவான்னு மாட்டை விட்டா நான் பிடிச்சேன். இவங்களுக்கு என்னன்னே தெரியல. சிறையா இருக்கு. என்ன வாங்க
எல்லாரும் கேட்பான் நீங்க என்ன செய்யும் அப்புறம் கருத்து வாங்கினாலும் போறேன் நான் போன உடனே ஏட்டாச்சு பாப்பரே கலச்சியில கிழிச்சு மாடு விட்டா மாட்டை விட்டா நாங்களாச்சு இப்போ மாட்டை நாங்களா பிடிச்சி தரோம் பந்தயத்திலேயே கூட்டமா தான் இருக்கும் ஆளை தூர பட்ஜெட்டா பயிற்சி அணைஞ்சிட்டு உள்ள போடுங்க கொஞ்சம் இருக்கு நீ பார்த்த மாதிரி ஒரு கேடு ஓக்க முடியாது நான் முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவன் கேளு இவன் தரமாட்டான் அப்ப என்ன முடியும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் தூரம் போனா ஆமா போக மாட்டான் எவனுமே போக மாட்டான் இந்தியா கூடி கிடக்கான் சும்மா கூடி கிடக்கான் அவளை கத்தி நாஜப்படுத்தி அவனே உள்ளி பேசி சும்மா கிடக்கான் இவனை கூடுதல் பேட்ட தீராது இவனை கூடுதல் பேட்ட தீராது ஏன் காளையை கொண்டு போறாங்க காளையா மாடு வியாபாரத்துக்கு வந்த மாடு கொண்டு போறாங்க விற்க வந்த மாடு தான் திரும்பி போகுது பேச மாடு அதான் விலைக்கு வித்துட்டாங்க ஒரு காலம் வித்துருக்காங்க 5 காலையில் ஒரு காலம் 75,000 மற்ற மாடு 1,50,000 சொல்றாங்க எவ்வளவு 1,50,000 1,50,000 ஜோடி அந்த ரேட்டு வாங்க ஆள் இல்லையா 1,20 கேட்டாச்சு 1,20 கேட்டாச்சு கொடுக்கலையா ஓ சரி சரி அவ்வளோ வேணுமா 1,50,000 ரூபா 50 காணும்ல மாடு இன்னைக்கு விலையில போகுது சந்தைக்கு வந்து ஓ சரி 1,50,000க்கு வாங்க ஆள் இல்லை ரேஸ் மாடு ரேஸ் மாடு உத மாடு நல்ல மாடு அது எடுத்த மாடா வளர்த்த மாடா அது இன்னும் கூட்டவே இல்லை இது 2 பக்கம் வருது பிடிச்சிட்டு போங்க வீடியோ எடுக்காது தமிழ்ல பேசுங்க மறுபடியும் கலக்காதீங்க காங்கேயங்கால எத்தனை பல்லு ரேஸ் மாடு பல்லு எத்தனை பல் சேர்ந்துட்டு ரேஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஓடுற பழக்கியாச்சு இன்னும் ஓடலை வாங்கி நம்ம தான் ஓட விடணும் சரி ஒரு காலை ஒரு வண்டிக்குள்ளது அப்படி ரேஸுக்கு 2 வண்டியில் அது ஒத்த மாடு இருக்கு இன்னும் ஒரு மாடு சேர்த்து ஓட்டணும் எவ்வளோன்னு சொல்றீங்க 42 ரூபா சொல்லுங்க சரி எவ்வளோ கேள்வி இருக்கு 33 ரூபாய்க்கு கேட்காது சரி எவ்வளோ 40 ரூபா இருந்தால் கொடுப்பீங்களா
35 ரூபா கொடுத்துடலாம். 35,000 ஃபைனல் ரேட்டு. ஆமாம். சரி இந்த மாதிரி ரேஸ் காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். ஃபோன் நம்பர் 97 88 வீட்டுல எனக்கு 31 45. രണ്ടാമത്തെ പയ്യൻ വെച്ചില്ല. ഞാൻ അവരെ എന്നെ കൂട്ടിട്ട് ഞാൻ പോയാ இது கிர்ராண்ணா? இல்லை, இதுக்கு நாடு தான். சரி, இது எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது தலைத்து தலைவிச்சுக்கிட்டாரு. கண்ணுக்கு கரண்டி காலகண்டு எவ்வளோண்ணா சொல்றீங்க? 30 ரூபா சொல்லணும். 30,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வி 26 வரைக்கும், 25 வரைக்கும் கேள்வி. நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 28 ரூபா. 28,000 ஃபைனல் ரேட். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? தூத்துக்குடி. வேறு இதை மாதிரி பால் மாடு வச்சிருக்கீங்களாண்ணா? மாடு 3 மாடு கொண்டு வந்து விற்றுட்டோம். சரியா? வேறு நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாமா? வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 63 81 42 1001. இந்த மாதிரி பால் மாடு நாட்டு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடு. வாரம் சந்தைக்கு வரேன். இதில் போய் அண்ணா இது ஹெச்எப்பா? ஆமாண்ணா. ஹெச்எப். பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் ஒரு 2-2.5 வரும் தேரத்துக்கு. 4.5 லிட்டர் 4 மொத்தம் அவ்வளோதான் வரும். எத்தனை ஆயிடுச்சுண்ணா? மாடு 2 ஆயிடுச்சு. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 27. 27,000 பாலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்குண்ணா? வாண்டர். சரி, மாடு நல்ல மாடு வாங்கியிருக்கீங்களா? சரி, எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்கண்ணா? மாடு இன்னும் ஒரு 5-6 வருஷம் வச்சுக்கலாம். 5-6 வருஷம். வேறு நிறைய வச்சிருக்கீங்களா? மாடு ஆமாம் நிறைய இருக்குது. வியாபாரம், பால் வியாபாரம். அதனால் எந்த மாடு வாங்கினா எவ்வளோ பால் கிடைக்கும், எவ்வளோ லாபங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து வாங்கியிருக்கேன். விலை எப்படி இருக்குண்ணா? விலை இன்னைக்கு நம்ம நல்லமா நல்லா வைக்கிறேன். எப்பவும் போல்? ஆமாம், எப்பவும் போல். சரி. அது கிரு காளையா? ஆமாம், காளை. சரி, அது வந்து பொடி காளையாண்ணா? ஆமாம், காலைக்கு வச்சுருந்ததான். சரி. பல்லு எத்தனை? பல் சேர்ந்துருச்சு. சரி. அது எவ்வளோவுக்கு முடிஞ்சதுண்ணா? இன்னைக்கு 57க்கு முடிஞ்சிருக்கு. 57,000. பல்லு எத்தனை? பல் சேர்ந்துருச்சு. சரி. நீங்கள் கேரளாவுக்கு போகுதா? கேரளாவுக்கு. சரி. ரேட்டு பரவாயில்லையாண்ணா? ரேட்டு வாங்கினது நஷ்டம் தான். அப்படியா? நீங்கள் கூட கொடுத்து வாங்கிட்டீங்களா? அதுக்குள்ளே ஆள் வரல. ஆமாம், அது குர்பான் டயத்தில் ஒரு நல்ல ரேட்டு போகும். இறச்சிக்கு தானே போகும். சரி, தள்ளி விட்டு அடுத்து வாங்கணும். அதுக்காண்டி தள்ளி விட்டு. சரி. என்ன ஹெச்எப் கொண்டு வந்திருக்கியா? பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 8 லிட்டர். 8 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? மாடு 3 ஆயிடுச்சு. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 40 38 38,000 கொடுத்துருவீங்களா? 33 தான் கேட்காங்க. 35 கேட்காங்க. 3 ரூபாய்க்காண்டி நிற்கிறியா?
நீங்கள் பாகூர் சத்திர வியாபாரி. வியாபாரி. ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் இல்லை. கொடுக்கணும். இது நாட்டு மாடாண்ணா? நாட்டு மாடு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3000. கண்ணுக்குட்டி? காலை கண்ணுக்குட்டி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 40,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கொடுக்கலையா? எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 35,000. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 77 80 38. இந்த மாதிரி நாட்டு மாடு பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடுங்க. நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கோயில்பட்டி பக்கம் வாண்டரப்பட்டி. சரி. வேற வச்சிருக்கீங்களாண்ணா? வேற முடிஞ்சது, இன்னைக்கு முடிஞ்சது. இது ஒன்று தான் இருக்கு. அப்படியா? என்ன பால் எவ்வளோ இருக்கும்? பால் 6 12 லிட்டரு. சரி. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது 4வது. 4,000. கண்ணுக்குட்டி? கண்டு போட்ட கட்டி முட்டை கண்ணுக்குட்டி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? நான் 42 சொன்னேன். ஆமாம். எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 42. 42,000 சொல்லியிருக்கியா? 37 வரைக்கும் கேள்வி. ஒரு 40 வந்தால் கொடுத்துருவீங்களா? அவ்வளோதான். சரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கிழக்கிறது வந்தேன். சரி. ஆமாம், கடம்பூர் கிழக்கு. 40,000. ஆமாம். வந்தால் கொடுத்துருவீங்க. வந்தால் கொடுத்தேன். நீங்கள் வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். சரி, இந்த ஃபோன் நம்பர் என்ன எடுக்க தெரியாது. சரி. ஆமாம். எந்த ஊர்ண்ணே? நம்ம கடம்பூர் கிழக்கு சி குமரட்டே வரோம். அங்கே வந்தாலும் வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். இது மாதிரி பால் மாடு நிறைய வச்சுருக்கீங்க. வந்தா வாங்கிடலாம். வாங்கிக்கலாம். அது என்ன மாடுண்ணா? இது வந்து சரிசி தான். சரிசி கொம்பு இல்லாம. பால் எவ்வளோ இருக்குண்ணா? 2 நேரமும் ஒரு 9 லிட்டர். 9 லிட்டர். கண்ணுக்குட்டி? கண்டி காலைங்க. காலக்கண்ணு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3,000. எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா? 45,000. சரி. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? ஒரு 40. 40,000. நீங்கள் வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 88 70 29 74 12. இந்த மாதிரி பால் மாடு எப்பனாலும் பேசலாம். மாடு நல்லா நல்ல மாடு வாங்கி கொடுக்கலாம். சரி. அண்ணா, இது பால் எவ்வளோ இருக்குண்ணா? 12 லிட்டர். 12 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? தலையீத்து கிடாரி. தலையீத்து கிடாரி. கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி காலங்கண்ணா. காலக்கண்ணு. ஏன்னா இது எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 55 ரூபா சொல்லுது. 52 ரூபா சொல்லுங்க. 52,000 கொடுத்துருவீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்து? சொல்லுது. அனுசரித்து கொடுக்கலாம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? இந்த குறுக்கு தர பக்கத்தில். உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்க. 82 20 36 57 32. இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? இருக்கு 4 கடை. குறுக்கு தர வந்தால் வாங்கிடலாம். வாங்கிக்கலாம்.
இது என்ன மாடுண்ணா? நாட்டு மாடா? நல்லா இருக்கு, அதான் கேட்டேன். நாட்டு மாடுனா வத்தலும் தொத்தலுமா இருக்கும், நல்லா வளர்த்துருக்கீங்கள. இது எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2000. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 45,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? பாவூர் சித்திரம் வியாபாரியா? எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 45,000 வந்தால் கொடுப்பீங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சரி. என்ன மாடுண்ணா? மாடு என்ன பேரு? மாடு நல்ல மாடு வாங்கிருக்கோம். சரி, எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது ஒரு ஈத்துக்கு என்ன 2000 இருக்கு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பாரு 5-6 இருக்கும். சரி, 11 லிட்டரா? ஆமா, 10 நாள் இருக்கும். சென்னை இருக்குங்க. சென்னையா? ஆமா, சென்னை மாடு. ஆமா. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? திசைலைக்கு. ஆமா. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2000. எவ்வளோ சொன்னாங்க? வேலை சொன்னது 40 ரூபா சொன்னாரு. 36 தந்தாரு. நீங்க எவ்வளோ குடிச்சியா? 36 தான். 36,000. ஆமா. பாலுக்கு, வீட்டு பாலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? வியாபாரத்துக்கு? வியாபாரத்துக்கு தான். யாரா 2 ரூபா கெத்தா கொடுத்து போறது தானே. இப்படி யாரும் கேட்டா ஒரு 2000 ரூபா கிடைச்சா கொடுத்துருவீங்களா? ஆமா ஆமா. நீங்க வியாபாரி. ஆமா. ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் என்ன தெரியும்? சரி, திசைவில் வந்தால் வாங்கிடலாம். வாங்கிடலாம். சரி.